இனிமே இந்த ஏரியாவுக்கு அறிவு பால் தான். இனிமே இந்த ஏரியாவோட நாலேஜை வளர்க்க போகுது இந்த அறிவோட பேப்பர் தான். சாதாரண அறிவாளனா என்ன, ஆலினால் அறிவாளகன் ஆக்குனதுக்கு நன்றிங்க. வாஷிங்க்கு நாளைக்கு எடுத்துக்கிறேங்க. என்ன சினிமா ஹீரோன்னு நினைப்பா? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா பெரிய ஆள் ஆயிடுவியா? கரெக்டுங்க. இப்பெல்லாம் நிறைய வேலை பார்த்தா நம்ம பெரிய ஆள் ஆயிடலான்னு சினிமால காட்டி காட்டி நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்ப நான் என்னங்க பண்றது? உனக்கு என்னெல்லாம் தெரியும்? வெச்சவ எடுக்காம ஃபுல் பீர் குடிப்பேன். 1 கிலோ ஹார்லிக்ஸை அப்படியே சாப்பிடுவேன். ஜெய்கல்ஸ் ஆடுற ஒரே காரணத்துக்காக எல்லா ஐபிஎல் மேட்சும் உட்கார்ந்து பார்ப்பேன். ஒருட்டாங்கையில செயின் சுத்துவேன், ஏமாறாம சீட் ஆடுவேன். எந்த வேலையும் பார்க்காம எல்லா வேலையும் சாப்பிடுவேன். முக்கியமா 3 நாள் கண்ணே முழிக்காம தூங்குவேன். அப்படியே மண்டையை பொளந்துருவேன். நான் சொல்றது உனக்கு புரியலையா? ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அப்படி உனக்குள்ள என்ன இருக்குன்னு யோசி. எனக்கு மியூசிக் தெரியுங்க. கிட்டார்? எங்க வாசி. இன்னைக்கு வாசிச்சு இவளை எப்படியா அசத்திரணும். நல்லா இருக்கு. ஆனா ஹம் பண்ணாம கிட்டார் மட்டும் வாசி. வாயை மூடிட்டு கிட்டார் மட்டும் வாசி. ஹம் பண்ணலன்னதும் அந்த சாங்கோட பியூட்டியா போயிடுச்சுல. என்ன சீன் போடுறியா? இந்த மாதிரி கோமாளித்தனம் பண்ணி என்னை ஏமாத்திடலான்னு நினைப்பு. பேர்ல இருந்தா பத்தாது, அறிவு இங்கேயும் இருக்கணும். இல்ல சாவித்ரி, நான் சரியான குரு கிட்ட கத்துக்காதனால கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. நான் வேணா குன்னக்குடி வயது நாட்டு போய் கத்துட்டு வந்துட்டா. அதான பார்த்தேன். இதெல்லாம் உனக்கு எங்க உரைக்க போகுது? அப்பங்காசுல சாப்பிட்டுட்டு ஊர் சுத்துறவன் தானே நீ.